Students, today we are going to study about units. First, basic units and derived unit. And then we studied multiples and submultiples of unit. First of all, fundamental quantities. Fundamental quantities are physical quantities that cannot be defined in terms of other physical quantities. For they have their own units. அடிப்படை கணியங்களை பார்த்தோம்னா அவை அனைத்தும் பௌதிக கணியங்களாக காணப்படும். இவை வேறொரு கணியத்திலிருந்து பெறப்பட்டதாக காணப்பட மாட்டாது, வரையறுக்கப்பட்டதாக காணப்பட மாட்டாது. இவைக்கு தனித்தனியாக அலகுகள் காணப்படும். derived quantities என்றால் வேறு கணியங்கள்ல இருந்து வருவிக்கப்பட்ட கணியமாக இருக்கும். quantities which are derived from fundamental quantities, அடிப்படை கணியங்கள்ல இருந்து வருவிக்கப்பட்டவை தான் derived quantities ஆக இருக்கும். அடுத்ததாக SI units என்று பார்ப்போம். International System of Units. SI unit is that it is an abbreviation of French word System International. The International System of Unit is the metric system that is used universally as a standard for measurements. SI அலகு என்று சொன்னால் அது பிரெஞ்சு மொழியில இருந்து பெறப்பட்ட ஒரு குறியீடாக காணப்படுகின்றது. சர்வதேச அலகாக இது கொள்ளப்படுது. இது உலகம் முழுவதும் மெட்ரிக் சிஸ்டத்துல, மெட்ரிக் அலகுல பயன்படுத்தப்படுகின்றது. இது அனைத்து கணியங்களையும் அளவிடுவதற்கு இந்த மெட்ரிக் சிஸ்டம் பயன்படுத்தப்படுகிறது. SI units play a vital role in scientific and technological research and development. It is made up of 7 base units which are used for defining derived unit. SI unit என்பது விஞ்ஞான தொழில்நுட்ப மற்றும் ஆய்வுகளுக்கும் அபிவிருத்திக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இது 7 அடிப்படை அலகுகளை கொண்டு காணப்படுகின்றது. இதிலிருந்து வேறு அலகுகளை பெறக்கூடியதாக காணப்படும். உதாரணமாக நாங்கள் இங்கே இந்த அட்டவணையில நாங்க பார்த்தோம்னா பேஸ் குவாண்டிட்டி அடிப்படை கணியம், நேம் ஆஃப் யூனிட் அதுக்குரிய அலகு, சிம்பல் ஆஃப் யூனிட் யூனிட்டுக்குரிய குறியீடு. அப்ப அடிப்படை கணியங்களை பார்த்தோம்னா நீளம், திணிவு, நேரம், மின்னோட்டம், வெப்பநிலை, பதார்த்தத்தின் அளவு, ஒளிச்செறிவு. லென்த் வந்து நீளம், அது மீட்டர்ல அளக்கப்படும், அதுக்குரிய குறியீடு எம். மேஸ் என்றது திணிவு, கிலோகிராம்ல அளக்கப்படும், இது ஸ்மால் கே ஸ்மால் ஜி. டைம் நேரம் செகண்ட்ல அளக்கப்படும், இது ஸ்மால் எஸ் ஆக குறிக்கப்படும். எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டம், இது வந்து ஆம்பியர்ல அளக்கப்படும், இது குறியீடு கேபிட்டல் ஏ. டெம்பரேச்சர் வெப்பநிலை வந்து கெல்வின் தான் இன்டர்நேஷனல் யூனிட்டா இருக்கிறது, கெல்வின் கேபிட்டல் கே. இது செல்சியஸ் மற்றும் பெர்னைட்டிலும் அளக்கப்படும், ஆனா இன்டர்நேஷனல் யூனிட் வந்து கெல்வின். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்றால் பதார்த்தத்தின் அளவு எண்ணத்தில் அளக்கப்படுகிறது சொன்னால் மூல்ல, அத மூல் என்ற அதுக்குரிய குறியீடு. லுமினஸ் இன்டென்சிட்டி என்பது ஒளிச்செறிவு, அதனை அளப்பது கண்டலா, அதுக்குரிய அலகு கண்டலா, அது சிடி என்று குறிக்கப்படும். கண்டலா என்பது ஒரு மெழுகுதிரியின் எரிகின்ற அதின் செறிவை வைத்துக்கொண்டு, மெழுகுதிரி ஒளிர்வை வச்சுக்கொண்டு கணிக்கப்பட்டதால அது கண்டலா. கண்டல் என்றா மெழுகுதிரி, கண்டலா என்ற பெயர் அதுக்கு வந்தது. அடுத்ததாக பெறப்பட்ட அலகுகள், அடிப்படை அலகுகளிலிருந்து பெறப்பட்ட அலகுகள், SI derived units. The derived units are unlimited as
they are formed by different operation on the base unit. For derived units, the dimensions are expressed in terms of the dimension of base unit. The derived units might also be expressed with a combination of the base and derived unit. Derived unit பெறப்பட்ட அலகுகள், பெருகை அலகுகள் அல்லது வருவிக்கப்பட்ட அலகு என்று சொல்லப்படுகிறது. இந்த வருவிக்கப்பட்ட அலகுல நாங்க பார்த்தோம்னா 7 அடிப்படை யூனிட்டை பயன்படுத்தி, அடிப்படை அலகுகளை பயன்படுத்தி இவை பெறப்பட்டிருக்கும். அதை விட தனியா பேஸ் யூனிட்டையும் ஏற்கனவே பெறப்பட்ட அலகையும் பயன்படுத்தி இணைந்ததாக பெறப்படுவதும் derived unit என்று சொல்லப்படும். இங்க நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் derived quantity, பெறப்பட்ட கணியம் அல்ல வருவிக்கப்பட்ட கணியம். அது ரிலேஷன்ஸ் வித் பேஸ் அண்ட் derived unit, அடிப்படை அலகுக்கும் பெறப்பட்ட அலகுக்கும் இடையிலான தொடர்பு. அலகு யூனிட், அது ஸ்பெஷல் நேம். ஏரியா, ஏரியான்றது பரப்பு, நீளம் தர அகலம், லென்த் அண்ட் வித், அது மீட்டர் தர மீட்டர், மீட்டர் வெட்கம் என்று வரும், அது ஸ்கொயர் மீட்டர் என்று சொல்லப்படும். வால்யூம், வால்யூம் என்றால் கன அளவு, நீளம் தர அகலம் தர உயரம், லென்த் இன்டு வித் இன்டு ஹைட், மீட்டர் தர மீட்டர் தர மீட்டர் என்றால் மீட்டர் கனம் என்று வரும், கியூபிக் மீட்டர். அடுத்ததாக டென்சிட்டி. டென்சிட்டி என்றது மாஸ் ஓவர் வால்யூம், அதாவது அடர்த்தி, திணிவுங்கள் கன அளவு. கனவளவு என்பது வருவிக்கப்பட்ட அலகு, ஏற்கனவே வருவிக்கப்பட்டது, மீட்டர் கியூப்ல இருக்கு. மேஸ் பேஸ் யூனிட், அடிப்படை அலகு. அப்ப கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப், அதாவது கிலோகிராம் இன்டு மீட்டர் மைனஸ் 3. அது அடுத்ததாக வேகம், ஸ்பீடு. வேகம் தூரத்துங்கள் நேரம், டிஸ்டன்ஸ் ஓவர் டைம். டிஸ்டன்ஸ் மீட்டர், டைம் செகண்ட், பிரிவர்றபடியா ms மைனஸ் 1 என்று வரும். அடுத்ததாக ஆக்சலரேஷன் என்று பார்த்தோம்னா ஆர்முடுகள். ஆர்முடுகள் சேஞ்ச் இன் வெலோசிட்டி, வேக மாற்றம் கீழ் நேரம். வேக மாற்றத்தை டைமால பிரிக்கணும். அப்ப வேகத்துக்கு என்ன கண்டுறாங்கன்னா இங்க ஏற்கனவே கண்டிருக்கிறோம் ms மைனஸ் 1, பேருந்து அதே இன்னொரு சால பிரிச்சு கொண்டா ms மைனஸ் 2 என்று வரும். அடுத்ததாக ஃபோர்ஸ், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், p சமன் mf. mass into acceleration. acceleration வருவிக்கப்பட்ட அளவு, mass அடிப்படை அலகு. அப்ப இது ரெண்டும் இணைந்த அலகா வருது. வருவிக்கப்பட்ட அலகும் பெறப்பட்ட அலகும் இணைந்ததாக காணப்படுது. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. இது இந்த ஸ்பெஷல் நேம் நியூட்டன் என்று சொல்லப்படும். பிரஷர், பிரஷர் என்றது அமுக்கம், உதைப்புங்கள் பரப்பு, ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா. ஃபோர்ஸுக்கு நியூட்டன், பரப்புக்கு மீட்டர் மைனஸ் 2, பரப்புக்கு மீட்டர் வெட்கம், பிரிவர்றபடியா மீட்டர் மைனஸ் 2. இதுக்கு ஸ்பெஷல் நேம் பாஸ்கல். ஒர்க், ஒர்க் என்றது செய்யப்பட்ட வேலை, விசைதர விசையின் திசையில் அசைந்த தூரம், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் நியூட்டன், டிஸ்டன்ஸ் மீட்டர், நியூட்டன் மீட்டர். இத ஸ்பெஷல் நேம் ஜூல் இப்படி குறிக்கப்படும். அடுத்ததாக பவர், பவர் என்றது வலு. ஒர்க் ஓவர் டைம், ஒரு செகண்டில் செய்யப்பட்ட வேலை ஒரு ஜூல் சொல்லப்படும். அதாவது செய்யப்பட்ட வேலையை நேரத்தால பிரிக்கணும். அப்ப ஜூல்ஸ் பெர் செகண்ட், ஜூல்ஸ் செகண்ட் மைனஸ் 1, இது வாட் என்றும் சொல்லப்படும். மேலும் சில derived unit பாப்பமாக இருந்தால் எங்க ஃபோர்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி என்றால் அதுக்குரிய அலகு ஹெர்ட்ஸ். அதை h என்று பிரிக்கிறது. ஃப்ரீக்வன்சி என்று சொன்னால் நம்பர் ஆஃப் சைக்கிள் occurring in a second, ஒரு செகண்டில் ஏற்பட்ட அலைவுகளின் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் சைக்கிள் occurring in a second. அப்ப மேல எண்ணிக்கை வரப்போகுது, கீழே செகண்ட் வரப்போகுது. அப்ப நம்பருக்கு யூனிட் இல்ல, 1/s என்று வரும். அது s மைனஸ் 1 என்று குறிக்கப்படும். எலக்ட்ரிக் சார்ஜ், கூலாம். கூலாம் ஏற்றத்தின் சமன்பாடு q சமன் it. I ஆம்பியர்ல அளக்கப்படும், t செகண்ட். அப்ப ஆம்பியர் செகண்டாக இருக்கும். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அல்லது வோல்டேஜ், இது வோல்ட்.
V என குறிக்கப்படும். இத வந்து செய்யப்பட்ட வேலை அப்ப கிலோகிராம் மீட்டர் மைனஸ் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 3 and ஆம்பியர் மைனஸ் 1 ரெண்டு வரும். இது வாட் ஓவர் ஆம்பியர். அடுத்ததாக இண்டக்ஷன் தூண்டல் திறன் ஹென்றி என்று சொல்றது. கேபிட்டல் H கிலோகிராம் மீட்டர் செகண்ட் minus 2 meter squared into second minus 2 into ampere minus 2 Weber per ampere. Capacitance கொள்ளளவம் இது ஃபெரட்டில் அளக்கப்படும் F kilogram minus 1 second minus 2 meter minus 2 second to the power 4 ampere squared coulomb per volt வரும். இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இம்பிடன்ஸ் ரியாக்டன்ஸ் எல்லாம் ஓமில் அளக்கப்படும். நீங்கள் எல்லாம் பேருந்து படிப்பீங்க. ஓமில் அளக்கப்படும். இதுவும் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 3 ஆம்பியர் மைனஸ் 2 இதை வந்து வோல்ட் பெர் ஆம்பியர் சொல்லலாம். எலக்ட்ரிக் கண்டக்டன்ஸ் இதை சிமென்ஸ் என்று சொல்றது எஸ். அது வந்து கிலோகிராம் மைனஸ் 1 மீட்டர் மைனஸ் 2 செகண்ட் டு த பவர் 3 A2 இது ஓம் இன்வர்ஸ் 1 ஓம் என்று வரும் இல்ல ஓம் மைனஸ் 1 என்று குறிக்கலாம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இது வெபரில் அளக்கப்படும். WB கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 ஆம்பியர் மைனஸ் 3 இதை வோல்ட்ஸ் செகண்ட் என்றும் சொல்லலாம். அடுத்தா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி காந்தப்பாய அடர்த்தி இது டெஸ்லா என்று அளக்கப்படும். T kilogram second minus 2 ampere minus 1 அல்லது Weber 4 meter square. அடுத்த எனர்ஜி ஒர்க் ஹீட் எல்லாம் ஜூல்ஸில் அளக்கப்படும். வெப்ப சக்தி செய்யப்பட்ட வேலை ஜூல்ஸில் அளக்கப்படும். ஜூல் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 நியூட்டன் மீட்டர் அல்லது பாஸ்கல் மீட்டர் கியூப். பவர் இது வாட் W கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 3 ஜூல்ஸ் பெர் செகண்ட். அடுத்தா ஆங்கிள் என்ற கோணம் இது ரேடியனில் அளக்கப்படும். ரேடியன் குறிக்கிறது மீட்டர் இன்டு மீட்டர் மைனஸ் 1 அதுக்கு அழகு குறிப்பிடக்கூடியதா இல்லை. அடுத்தது லிமினஸ் ஃப்ளக்ஸ் ஒளிர்வு பாயம் லியூமன் LM அல்லது கேண்டல் பர் ஸ்டேடியன் என்று கூறப்படும். ஸ்டேடியன் என்பது solid angle. ஓகே, அடுத்ததாக டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் யூனிட் அண்ட் டிரைவ் யூனிட். அடிப்படை அலகுக்கும் பெறப்பட்ட அலகுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை நாங்கள் பார்ப்போம். ஃபண்டமெண்டல் யூனிட் டிரைவ் யூனிட் ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆர் ஆல் தோஸ் யூனிட் விச் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எனி அதர் யூனிட் இன்க்ளூடிங் தெம்செல்ஸ். அவை அடிப்படை கணியங்கள் வந்து சுயாதீனமான அலகுகள், வேறு ஒன்றிலும் தங்கி இருப்பதில்லை. Derived units are all those units which are obtained by multiplying and or dividing one or more fundamental units with or without introducing any other numerical factors. வருவிக்கப்பட்ட அலகு என்பது மற்ற அடிப்படை அலகுன்ற பெருக்கமாகவோ அல்லது அடிப்படை அலகுகள் ஒன்றை ஒன்று பிரித்ததாகவோ காணப்படும். இது வந்து நியூமரிக்கல் ஃபேக்டர்ஸாலும் பெருக்கப்பட்டிருக்கும். அலகுகள் ஸ்கொயர் அப்படி இப்படி வரும். அடுத்தது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் cannot be further reduced to elementary level. In fact, these are elementary units. அப்ப இது வந்து அடிப்படை யூனிட்ஸ்
என்றபடியால் இதை மேலும் பிரிக்க முடியாது, ரெடியூஸ் பண்ண சின்னனாக்க இல்லாது. Derived units can be reduced to elementary level which are composed of fundamental units. Elementary derived units வருவிக்கப்பட்ட அலகை reduce பண்ண முடியும், elementary levelக்கு மிக சிறியதாக்க முடியும். which are composed of fundamental, இது அடிப்படை அலகை இணைத்ததாக காணப்படும். Fundamental units cannot be expressed in terms of derived unit. வருவிக்கப்பட்ட அலகுகளை பயன்படுத்தி அடிப்படை அலகுகளை குறித்து கொள்ள முடியாது. Derived units can be expressed in the terms of fundamental unit. ஆனால் வருவிக்கப்பட்ட அலகுகளை அடிப்படை அலகுகளை குறிப்பிட முடியும். Only 7 fundamental units exist in metric system or SI system. SI அலகு அல்லது மெட்ரிக் அலகுல ஆக 7 அடிப்படை அலகுகள் மட்டும் காணப்படுகின்றது. There exists a large number of derived units in metric system. மெட்ரிக் அலகுல பல கணக்க அலகுகள் காணப்படுகின்றது, பெறப்பட்ட அலகுகள் காணப்படுகின்றது. 7 fundamental units are meter, kilogram, second, Kelvin, mole, ampere and candela. Few derived units are Newton, joules, watt, volt, Pascal, Celsius, etc. அப்ப இவை வருவிக்கப்பட்ட அலகுக்கும் அடிப்படை அலகுக்கும் இடையிலான வேறுபாடுகளை ஒப்பிட்டிருக்கிறது. அடுத்ததாக டெசிமல் மல்டிபிள்ஸ் பார்ப்போம். டெசிமல் மல்டிபிள்ஸ் SI units can be expressed either as standard multiples or as fractional multiples. These quantities are defined with the help of prefix multipliers with power of 10. 10 அடுக்குகளின் பெருக்கங்களாக இதை குறிப்பிடலாம். SI அலகு என்னென்று எழுதலாம்னா ஸ்டாண்டர்ட் மல்டிபிள்ஸ் ஓ ஃப்ராக்ஷனல். ஸ்டாண்டர்ட் மல்டிபிள்ஸ் என்றா பெருக்கங்களாகவும், ஃப்ராக்ஷனல் என்றா பிரிக்கிற பின்னங்களாலையும் குவான்டிட்டியாக காணப்படும். These quantities are defined with the help of prefix. இந்த கணியங்களை முதன்மை மல்டிபிளுக்கு பெருக்கங்களாக எழுதலாம், பெருக்கங்களால் எழுதலாம். When measurements are made with a very small and very large quantities, if the base unit used is very small, involved and calculation become unwieldy. Thus, decimal prefix are used together with a unit. இதை சொல்ற டெசிமல் ப்ரீஃபிக்ஸ் அலகுகளாக பயன்படுத்தப்படுகின்றது. ப்ரீஃபிக்ஸ் என்று சொன்னா நாங்கள் இதுல நெகட்டிவ் ப்ரீஃபிக்ஸை பார்க்கிறோம். நெகட்டிவ் ப்ரீஃபிக்ஸ்னா மைனஸ்ல வரும், 10 to the power மைனஸ்ல வரும். 10 சாயம் ஒன்று சொன்னால் 1 10, 10 சாயம் 2 1 100, 10 சாயம் 3 1. அப்ப இது ஒரு பின்னம், ஃப்ராக்ஷனல் குவான்டிட்டிஸ், ஃப்ராக்ஷனல் குவான்டிட்டியாக இருக்கும். அப்ப ப்ரீஃபிக்ஸ்ல அட்டோ என்றது ஏ ஆல குறிக்கப்படும், 10 to the power -18. பெம்டோ இது ஸ்மால் எஃப். இந்த குறியீடுகளை கவனிக்கணும். ஸ்மால் லெட்டர்ஸ் ஸ்மால்ல வரும், கேபிட்டல் கேபிட்டல்ல வர போடணும், பிழைச்சு போயிடும். ரைட். அடுத்தது பிகோ. பிகோ 10 to the power -12. நானோ. நானோ என்றது என்ன, 10 to the power -9. மைக்ரோ மியூ என்று குறிக்கப்படும், மியூ 10 to the power -6. இப்போ நாங்கள் கெப்பாசிட்டர் அதில் வேண்டோம்னா மைக்ரோ ஃபெரட்ல வேண்டி வரங்க. சரியோ, கெப்பாசிட்டர் அல்ல கண்டன்சர்ன்னு சொல்லி வேண்டிவீங்க, ஃபேன்கள் அதுக்கு வேண்டிய மைக்ரோ ஃபெரட் என்ற இதில் வேண்டிங்க. மைக்ரோ 10 to the power -6. மில்லி அது எம் என்று குறிக்கப்படும், 10 to the power -3. மில்லி மீட்டர் என்ற MM என்று வரும், மில்லி லீட்டர் என்ற ML என்று வரும், மில்லி கிராம் என்ற MG என்று வரும். அப்போ இந்த எம் என்றது மில்லியை குறிக்கும், 10 to the power -3. சென்டி சி சென்டிமீட்டர் என்றா CM என்று வரும், 10 to the power -2.
டெசி என்ன டி என்று வரும். இது 10 to the power -1. அடுத்தா நாங்கள் பாசிட்டிவ் ப்ரீஃபிக்ஸ்களை பார்த்தோம்னா பாசிட்டிவ் பவர் ப்ரீஃபிக்ஸ் என்றால் 10 நேர் அடுக்கல்ல வரும். இது பெருக்கமாக வரும், அது பிரிப்பாக வரும். டெக்கா டெக்கான்றது 10. ஹெக்டோ ஒன்றா ஹெச் வரும் 10 to the power ஸ்கொயர். கிலோ என்றா கே வரும் 10 to the power 3. கிலோகிராம் கிலோமீட்டர் இதெல்லாம் வரும். மெகா மெகா என்றால் கேபிட்டல் எம் வரும் 10 to the power 6. மெகா ஹெர்ட்ஸ் இந்த ஃப்ரீக்வன்சியில் அளக்க மெகா ஹெர்ட்ஸ் அப்படியான வரும். அடுத்தது ஜிகா ஜிகாண்டா ஜிகா பைட் அதுகளுக்கு நீங்கள் ரெம் அதுகளுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதில் பார்க்குறேன்டா ஜிகா பைட் என்று வரும். ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி அது இருக்கு. ஜி என்ன 10 to the power 9. டெரா டெராண்டா 10 to the power டீயை குறிக்கப்படும் 10 to the power 12 ஆக காணப்படும். கோ ஓகே, இன்றைக்கு நாங்கள் இதுவரை படித்தது போதும். அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.